இரவு நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ஒரு மொட்டை மாடியில். பேசிட்டு இருக்கிறப்போ நான் ஒரு விஷயத்த சொல்றேன். அன்று காலை பாராளுமன்றத்திலே ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படுகிறது. அதை பத்தி நான் பேசுறேன். அது ரொம்ப பரபரப்பாக காலையிலேருந்து சென்னையிலேருந்து நண்பர்கள்லாம் இந்த மாதிரி பாஸ் பண்ணியிருக்காங்க. இது இருக்கு, இதை பற்றின ஆதரவு கருத்துக்கள், எதிர்ப்பு கருத்துக்கள் ட்விட்டரில், சோஷியல் மீடியாவில் இதில் கொஞ்சம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம். இரவு என்னுடைய பள்ளிக்கூட நண்பர்கள் 4 பேரோடு இரவு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஒரு ஃபோன் வருது. இது சம்மந்தமாக பேசுகிறேன். இன்னொரு நண்பர் இதை பற்றி பேசுகிறார். அப்போது பேசி முடிச்சுட்டு என்னடா எங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன்னு பார்த்தா 10 நிமிஷமாக அந்த ஃபோன்லேயே இருந்தேன் அப்படின்னோடனே நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இந்த காலையில் சட்ட முன்வடிவு கொண்டு வந்துச்சுல பாராளுமன்றத்தில், அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னோடனையும் அதில் ஒருத்தன் கேட்டான், என்ன சட்ட முன்வடிவு அப்படின்னா. காலையில் 10 மணிக்கு பரபரப்பாக டிவியில் மாலை ஈவினிங் பேப்பர்ஸில் சோசியல் மீடியாவில் இவ்வளோ வந்த பிறகு இவன் கேட்குறானேன்ட்டு ஏடா புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன், ஏடா காலையிலேருந்து பற்றி தெரியுது உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நண்பன்ட்ட என்னடா இவன் எப்படி இருக்கான் அப்படின்னு. இல்லை மாப்பிள்ள என்ன சொல்கிற நீ, எனக்கு புரியலைங்கிறான். அவனுக்கு புரியலை, நான் கேட்டதுக்கு இவன் சொன்னான் எனக்கும் புரியலைன்னு. கடைசியில் பார்த்தா என்ன தவிர அந்த 3 பேருக்கு அதை பற்றி தெரியலை. அப்போ ஒருத்தர் சொன்னா, நீ இதுலேயே இருக்கிற, நீ மீடியாவில் இருக்கிற, நீ அந்த வேலையிலே இருக்கிறதுனால அந்த தகவல்கள் உடனடியாக உனக்கு வரும். உன் கவனிப்புல அதுல கூடுதலாக நீ கவனத்தை செலுத்துவ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இயல்பாவே அதை பத்தி நீ யோசிக்க ஆரம்பிச்சிருவ. நாங்கெல்லாம் நாளை காலையில தினத்தந்தி வந்த பிறகு உட்காந்து டீ காப்பியோட படிச்சுட்டு 3 நாள் அதுல விளக்கம் கொடுத்த பிறகு ஏதோ ஒண்ணு நினைப்போம், எங்க பொழப்பு வேற அப்படின்னா. அதேதான் இப்ப ஆவடிக்கு வந்த கதையும் கூட கிட்டத்தட்ட அதேதான். எப்படி அப்படின்னா, ஆர்ச்சுக்கிட்ட வந்துரு. ஏன்னா ஆவடியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் உலகமே ஆவடியில இருக்குன்னு நினைப்பு. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், சண்முக மெஸ் கிட்ட வந்திருக்க கேட்கணுங்கன்னு சொன்னா நீங்க வருவீங்களா அப்படின்னு. அவர் எப்படி பழி தீர்க்கிறதுன்னு அவரை இன்வைட் பண்ணலான்னு கேட்பேன். நீங்க கேட்க நகர் சண்முக மெஸ்ஸுக்கு வந்துருங்க அப்படின்னா, கேட்க நகர் எங்க இருக்குன்னு தெரியல. இந்த 2 சம்பவத்தையும் யாரையும் குறை சொல்றதுக்கு சொல்லல. எதுக்கு சொல்ல வரனா, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போது என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு தெரிந்த ஒன்றை வைத்துக் கொண்டு ஒருவரை எடை போடுகிறோம். நான் என்னுடைய நண்பர்களை எதை வச்சு எடை போடுறேன், அவன் இன்னைக்கு வெங்காயம் கிலோ என்ன விலைன்னு கேட்டிருந்தா ஏன் பப்பு வந்திருக்காது இல்லையா. அவன் காலையில மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்திருப்பான். அவன் இன்னைக்கு வெங்காயம் என்ன கிலோ விலை அப்படின்னு கேட்டுதான் நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவனை பொறுத்த வரைக்கும் வெங்காய விலை கூட தெரியல, இந்த வெங்காயத்தை எவன் நீயே நான் ஆங்கர் ஆக்குனான்னு அவன் நினைச்சுக்குவான். ரைட்டா. சட்ட முன்வடிவு காலையில் பாராளுமன்றத்தில் கொண்டு வந்ததே தெரியல, இவெல்லாம் எப்படா கடை வச்சு நடத்துறான்னு நான் நினைச்சிருப்பேன். அப்ப நம்ம எல்லாரும் எப்படி மாத்தி நினைச்சுக்கிறோம்னா, நமக்கு என்ன தெரிந்திருக்கிறதோ, நாம் இந்த உலகத்தை எப்படி புரிந்து வைத்திருக்கிறோமோ அந்த அடிப்படையிலேயே சக மனிதர்களை எடை போடுகிறோம். நம்ம வாழ்க்கையில பெரிய சிக்கலே அதுதான். நம்ம முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளின் வகையாக, அதாவது எனக்கு தெரிந்தது இன்னொருத்தருக்கு தெரிந்திருக்கும். அதனாலதான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்றான், இது கூட தெரியலையா அப்படிங்கிறோம். 7ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட இது கூட தெரியலையாங்கிறான். 7ஆம் கிளாஸ் அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிற விவரம் உங்க அம்மா அப்பா கேட்டா தான் தெரியும். 7ஆம் கிளாஸ் வரைக்கும் குளிச்சுட்டு தோற்றது எப்படின்னே தெரியாம, இன்னும் சொல்ல போனா டாய்லெட்ல சரியா ஃப்ளஷ் பண்ணாம வெளியில தினமும் அடி வாங்கின வரலாறு அம்மா அப்பாக்களுக்கு தெரியும். அப்ப நம்ம ஆழ்ந்து நம்மை கவனிப்பதே கிடையாது. நாம் எப்போது மற்றவர்களை கவனிச்சுக்கிட்டே முடிய நம்முடைய புரிதலுக்கு உட்பட்டு நமக்கு தெரிந்ததை ஒட்டித்தான் நாம் மனிதர்களை எடை போட்டு கொண்டு இருக்கிறோம்ங்கிற கவனிப்பு நமக்கு இருக்கிறதே இல்லை. அப்போ இங்க பொதுவாக கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் இருக்குல்ல, 40 வயசுல இது தெரிஞ்சிருக்கணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விவரம் குறைவான ஒரு ஆளை கூட முட்டாள் என்று சொல்லுகிறோம். அது அவருடைய இயல்பு, அவ்வளவுதான். அப்ப நம்ம யாரெல்லாம் முட்டாள்னு சொல்றோம், நான் எதுலாம் அறிவாளியோ அதை தெரியாத ஒருத்தனை முட்டாள்னு சொல்றோம். நான் யாரெல்லாம் அறிவாளின்னு சொல்றேன், எனக்கு தெரியாத ஒன்றை இவன் தெரிந்து வைத்திருந்தால் அவன் அறிவாளி. இப்படித்தான் நம்முடைய உறவுகள் எல்லாத்துலயும் நம்ம வைக்கிறோம். அதுதான் ப்ரீ டிட்டர்மைன்ட் ஐடியாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நாத்தனார்னா இப்படித்தான், மாமியார்னா இப்படித்தான், அம்மானா இப்படித்தான், வயசாயிட்டா இப்படித்தான். இந்த வயசாயிட்டா இப்படித்தாங்கிறது தான் ரொம்ப காலத்து ஸ்டேட்மெண்ட். நம்ம ஆட்கள் வயசாயிட்டா இப்படித்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, வயசாயிட்டா அவங்க என்னென்ன செய்வாங்கன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. கோயில் குளத்துக்கு போவாங்க, அமைதியா ஓரமா உட்காந்து சத்தம் இல்லாம பூஜை பண்ணுவாங்க. பேரம்பூத்திகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் அவங்க வாழ்வினுடைய பெரும் மகிழ்ச்சி. அதுதான் அவங்களுக்கு, வேற சந்தோஷமே கிடையாது. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னா, இவங்களை ஆக்கி குட்டி வடிச்சு போட்டு புருஷனை பார்த்து பிள்ளைய பார்த்து பேர பிள்ளைகளை பார்த்து இனிமேலாவது ஊட்டி மைசூர் பெங்களூர்னு டூருக்கு போவோம், நாமளும் இந்த சோசியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் சொல்றாங்களே அதெல்லாம் என்னன்னு பார்ப்போம், ரீல்ஸ் பண்ணுவோம்னு கூட நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம், 60 வயசு ஆளுக்கு இதுதான் எண்ணமாக இருக்கும். கோவில் குளத்திற்கு தான் அவர்கள் போவார்கள், குழந்தைகளோடு தான் கொஞ்சம் விளையாடுவார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல பேர பிள்ளைகளை பாத்துக்கல அப்படின்னா பழி வந்துருப்பேங்கிற பயத்திலே பாதி பேர் வேற வழி இல்லாம பேர பிள்ளைய பாத்துக்கிறாங்க. இப்ப கூட நான் சொல்லல, யாரும் கை தட்ட மாட்டீங்க. ஏன்னு கேட்டா பழி உங்க மேல வந்துடும். ரைட்டு தானே? உண்மை என்னன்னு கேட்டா அவர்கள் அதுல இருந்து ஒதுங்கி இருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு 40 ஆண்டுகளாக கணவனை எந்த வகையிலுமே கவனிக்கலைங்கிற கில்ட்டோட அதிகமாக 20 ஆண்டுகளாக கணவனை கவனிக்கலைங்கிற கில்ட்டோட 60 வயசுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாட்டிமார்களின் எண்ணிக்கை தான் நம்ம ஊர்ல அதிகம்.
அவங்களுக்கு தெரியவே தெரியாது. 20 ஆண்டா இருந்தாலும் அந்த விட்டுருப்பாங்க. ஆனா நம்ம என்ன முடிவு பண்ணிடுறோம், அவங்க வந்து நம்மளே கூட்டிட்டு போவோம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் போமா, ஆவடியில மாரியம்மன் கோயில் பார்க்கணும் நானு, அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போவோமா அப்படின்னு. அவங்க வேற எங்கேயாவது போவாங்கிற ஐடியால இருக்கலாம். இந்த காலத்து பிள்ளைலாம் திடீர்னு பூட்டான்னு எங்கேயெல்லாம் போறாங்களே, இது எங்கடா இருக்குன்னு கூட கேட்கலாம். அப்ப வாழுங்கிற காலத்தில் என்னால் வாழவே முடியல, குறைஞ்சபட்சனுடைய ஓய்வு காலத்திலாவது உய்யாரமாக இருக்கலாம்னா இவங்க 2 பெத்து போட்டுவிட்டு ஆபீஸ் போயிடறாங்கன்னு அந்த மனசுக்குள்ள பொறுமிக்கிட்டு இருக்கு. வெளியில சொல்லவும் முடியாது. அப்ப நம்ம எப்படிங்கிறோம், இவர்கள் இப்படித்தான் என்ற எண்ணத்திலேயே எல்லோரையும் அணுகுகிறோம். மனைவி என்போல் இப்படித்தான், அவள் காரியக்காரியாக இருப்பாள், அவங்க வீட்டு சைடை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவா. பெண் என்பவள் இப்படித்தான், அவள் மாறிக்கொண்டே இருப்பாள், அவள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய ஆளாக இருப்பாள். ஆணுக்கு அவ்வளவு விவரம் பத்தாது, வீட்டுல மூத்தவன் தான் பொறுப்பா இருப்பான், கடைசியா இருக்கவே கடைசி வரைக்கும் சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியாது. இந்த சின்ன பிள்ளைக்கு விவரம் தெரியாது இந்த கடைசி பிள்ளைகள் ஒதுக்கி வைக்கிறேன், தனியா ஒரு அசோசியேஷன் வைக்கலான்னு இருக்கேன். இப்ப கூட நான் இங்க வந்து சேர லேட் ஆனதுக்கு இவங்க போன் பண்ணதை விட இன்னைக்கு அங்க போகலன்னு எங்க அம்மா போன் பண்ண இன்னைக்குதான் அதிகம். இங்க இருந்தா நான் என்னடா இப்படி சொல்றேன், இவ்வளவு நேரமா உள்ளூருக்குள்ள 1.5 மணி நேரமா என்ன போற நீ, என்ன இப்படி இருக்கிற, உனக்கு எப்பதான் விவரம் வருமோ. எது பத்தாதுக்கு இவரு வேற குறுக்க எங்க இருக்கீங்க ஏற்கனவே நான் எங்க இருக்கலேன்னு தெரியலேங்கிறதான் என் ப்ராப்ளமே. நான் சொல்றேன் சென்னையில இருக்கேங்கிற அளவுக்கு எனக்கு புரியுது. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே காரியாமங்கலம் வந்துருங்க. ஐயோ ஏற்கனவே ஆவடி கன்ஃபியூஷன்ல நடுவுல காரியாமங்கல கன்ஃபியூஷன் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எல்லாரையும் நாம் திட்டமிடுகிறோம். இது இப்படித்தான் என்று நினைக்கிறோம். அது அப்படித்தான் நினைத்து கொண்டு அணுகுகிற போது, அது அப்படியாக இல்லாமல் இருக்கிற போது அவர் கெட்டவனாகிறார். அதுதான் இங்க ஒருத்தன் கெட்டவனாகிறதுக்கு வேற ஒண்ணு அவன் தப்புலாம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய புரிதலிலிருந்து நீங்கள் மாறுபட்டு இருந்தால் நீங்கள் கெட்டவர், அவ்வளவுதான். இப்படித்தான் ஒவ்வொரு உறவையும் நாம் அணுக ஆரம்பிக்கிறோம். கணவர் என்றால் இப்படிதான். ஒரு புருஷன் முன்னாடி ஏன் சண்டை வருது யோசிச்சு பாருங்க. 2 பேரும் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 5 வருஷம் காதல், 7 வருஷம் காதல், பள்ளிக்கூடத்துல இருந்து காதல், பார்த்த இடத்தில் காதல், திருவிழாவில் காதல், அத்தை பொண்ணதான் கட்டணும்னு சொல்லிவிட்டு தூக்குல போட்டு சாவுற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணவன், இப்படி எவ்வளவோ கதையெல்லாம் இருக்கு. ஆனா ஏன் அடிச்சுக்கிறானு யோசிச்சு பாருங்க. என்ன சண்டை? காதல் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, காசு பணம் இருக்கிறது, அழகாய் குழந்தை இருக்கிறது, வேலை இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது, பிக்கல் பிடுங்கல்ல, நிம்மதியா இருக்க வேண்டியதானே, மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதானே, டிவியில படத்துக்கிட்ட பார்த்து கேட்க சிரிச்சு நிம்மதியா இருக்க வேண்டியதானே, எதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை முறை வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்னா? உங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனையும் கிடையாது, கணவன் மனைவிக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனை எங்கன்னு கேட்டா, நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன். எப்படி என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் 40 வயதாகி விட்ட பிறகு அவர்களுக்கு பாராளுமன்றத்தில் சட்ட முன்முறை கொண்டு வரப்பட்டது புரியும் என்று நான் நினைத்தேனோ, எப்படி ஆவடி ஆட்சி இவ்வளவு தெரிஞ்ச கோபிநாத்துக்கு தெரியாமலா இருக்கும் என்று அவர் நினைத்தாரோ, அதுபோல நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அவரை பத்தி நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு வேற என்ன சொல்லி தராங்க, இப்ப கணவரை புரிந்து நடந்து கொள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். கணவரை புரிந்து நடந்து கொள். அப்ப ஆரம்பகட்ட ப்ராசஸை கணவரை புரிந்து கொள்வதுதான். காதலிக்கும் போது புரிந்து கொள்வது, பாய் ஃப்ரெண்டா இருக்கும்போது புரிந்து கொள்வது, நண்பனாக இருக்கும்போது புரிந்து கொள்வது, கணவனான பிறகு புரிந்து கொள்வது. அவருக்கு மஞ்சள் நிற புடவை பிடிக்கும், இட்லியை பூ மாதிரி வச்சா பிடிக்கும், தேங்காய் சட்னி பிடிக்கும், மிளகா சட்னி பிடிக்கும், காலையில இது பிடிக்கும், என் தங்கச்சியே பிடிக்கும். இப்படி என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது இதுக்கு மட்டும் கரெக்டா கேட்டுறாங்க. அப்ப பூரா போயில அந்த லிஸ்ட் தான் வாராயம் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருப்போம். சண்டை எங்க வருதுன்னு கேட்டா, உங்கள் புரிதலுக்கு மாறாக ஒரு நாள் அவர் நடந்து கொள்வார். அவருக்கு எதற்கு கோபம் வரும் என்று உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் சம்பந்தம் இல்லாமல் எதற்கு வழக்கமாக அவருக்கு கோபம் வருமோ அது அல்லாத இன்னொரு விஷயத்திற்கு கோபம் வருகிற போது, என்ன திடீர்னு இப்படி பண்றீங்க அப்படின்னு சண்டை வருதுங்க. சண்டை உங்களுக்கு அவருக்கும் கிடையாது, உங்கள் புரிதலுக்கும் அவருடைய குணத்துக்கும் தான் இங்க சண்டையை ஒழிய 2 ஜீவன்களுக்கு இடையே சண்டை இல்லை. என் புரிதல் எப்படி தவறானது, நான் உன்னை இப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், ஆனால் அந்த புரிதலுக்கு மாறாக நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறாங்க. நல்ல புரிஞ்சுக்கிட்ட புருஷன் பொண்டாட்டி அப்படின்னு ஒரு புருஷன் பொண்டாட்டி இந்த உலகத்திலே இல்ல. புரிஞ்சுக்கிட்டீங்க புட்டுக்கும், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புட்டுக்கிட்டு போயிடும். ஒரு மனுஷனை எப்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதுக்கப்புறம் அவரோட உங்களால இருக்க முடியாது. புரிதலை நோக்கி இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் த்ரில் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஓப்பனா இருக்குல்ல, இது இப்படித்தான். நம்ம பழைய ஆட்கள் அதுல தெளிவா இருந்தாங்க. நாம தான் படிக்க 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 எல்லாரும் ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சோம். படிக்க 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 எனக்கு தெரிந்ததெல்லாம் மற்றவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் நினைச்சோம். 80 வயசுல தாத்தா செத்து போயிட்டார். 72 வயசு நம்ம பாட்டி. தாத்தா சுடுகாட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டுலாம் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆன பிறகு பேத்திகள் எல்லாம் தாத்தாவை பற்றி பாட்டியிடம் சுவாரஸ்யமாக பேசுகிறார். பாட்டியிட கேட்குறாங்க, தாத்தா எப்படி நல்ல மனுஷன், இப்படி செஞ்சாரு, அப்படி இருந்தாரு, போனாரு வந்தாரு எல்லாம் சொல்லிட்டு பாட்டி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. என்ன ஒண்ணு புரியாத ஆளு, எது புரியாத ஆளுக்கா 9 பிள்ளை பத்து 18 பேத்தியை வச்சிருக்கீங்க. அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, புரியாத ஆள். சில நேரம் அது அப்படித்தான் இருக்கும். நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் கிளினிக்கலா கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறோம், பொலிட்டிக்கலி ரைட்டா இருக்கும்னு நினைக்கிறோம், பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறோம். சில விஷயம் அப்படித்தான் இருக்கும். சரி விடு, அதுவா சரியா இருக்கிற வார்த்தையெல்லாம் அர்த்தம் இல்லாத அறிவு கட்டவர்களின் வார்த்தை நினைக்கிறோம்.
காலம் பதில் சொல்லும் அப்படின்னு பதிலே கிடைக்காதப்ப சொல்லுவோம்ல ஒரு பதில், அதெல்லாம் கூட பதில் தான். நம்ம எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற கிளியர் கட்டா வச்சிருக்கோம். இந்த ஆளுக்கு 9 மணிக்கு பசியும், ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? பசி இல்லை. அது எப்படி உங்களுக்கு பசி வராம இருக்கும்? இந்த மனுஷன் இந்த கேள்விக்கு பத்தி என்ன சொல்லுவான்? 9 மணி ஆனா வயிற்ற பிடிச்சிட்டு வந்து உட்காந்துருவீங்க. இன்னைக்கு என்னாச்சு உங்களுக்கு? வேற எதுவும் ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம். அப்படியே பசி வரல, காலையில கக்கா கூட வரல, கேட்டியா என்ன? உன் முன்னால செய்யறதை மட்டும் நீ எப்படி கேட்டுக்கிட்டே இருப்பேன்? அப்ப when you understand people that you will try to judge them, when you judge them that you expect them to react as per your wish. உங்களுடைய கணக்கீடுகள் படி இப்படித்தான் எல்லா உறவையும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வச்சிருக்கோம். நல்ல நண்பன் துரோகியாவதும் கூட அந்த இடத்துல தான். அவன் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அதீத நம்பிக்கைக்கு புறம்பாக ஏதோ ஒரு சூழலில் அவன் செய்தால் அவனை உங்களால் மன்னிக்க முடியாமல் போவதற்கான காரணம் என்னன்னா, உங்கள் நம்பிக்கை அவன் கடந்து போகிறான் என்பதுதான். நம்பிக்கையை கடந்து போகணுங்கிற எண்ணம் இல்ல, பாவம் அவனுமே வருத்தத்தோடு தான் அதை செஞ்சிருப்பான். அதனால உறவுகளை எல்லாரையும் துரோகம் பண்றாங்கன்னு சொல்றோம். நாத்தனார்னாலே நம்ம வீட்டுல இருந்து கொண்டு போறவ அப்படின்னு ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு? மாமியார்னாவே பிரச்சனைக்குரிய ஆள் அப்படின்னு எப்படி வந்துச்சு? ஏன்னா மாமியார்னா இப்படித்தான் இருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவலின் அடிப்படையில வந்துச்சு. அதனால நான் உங்கள்ட்ட முதலில் சொல்ல ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்த உலகம் பொது புத்தியில எதையெல்லாம் பொறித்து வைத்திருக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி தள்ளுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, சரியா? உங்களை பொறுத்த வரைக்கும் கோபிநாத்துக்கு 4-5 விஷயம் தெரியும். எங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட விவரம் இல்லாம இவன் இருக்கானுங்கிற கவலையில தான் எங்க அம்மா சாமி கும்பிடும். ஃபேன் சுவிட்ச் எங்கன்னு தெரியல, லைட்டு சுவிட்ச் எங்கன்னு தெரியல, நீ எல்லாம் எப்படிப்பா பொழைக்க போற? எது பொழைக்க போறியா? இந்த பக்கம் ஒருத்தர் பேசிட்டு பாரு, ஐயா நீங்க தமிழ்நாட்டை சொல்லியா, எப்படியோ உடம்ப பாத்துக்கியா அப்படிம்பாரு. இந்த பக்கம் என்னடா பேசுறது புரியுற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் an understanding. ஓகே, எதையாவது புரியுற மாதிரி பேசுறியா அப்படிங்கிற. அப்ப அம்மாவுக்கு அவர்கள் புரிதல் இருந்து உங்களை பற்றின ஒரு அபிப்பிராயம் இருக்கு, மனைவிக்கு அவர்களுடைய புரிதல் இருந்து உங்களுடைய அபிப்பிராயம் இருக்கு. மனிதர்களை நீங்கள் புரிந்து கொண்டபடி செயல்பட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். அப்படி எதிர்பார்க்கிற காரணத்தினால்தான் உங்கள் நம்பிக்கையில் இருந்து அல்லது உங்களுடைய புரிதல், இந்த நம்பிக்கை கூட வேற, புரிதலில் இருந்து அவர்கள் வேறுபட்டு நிற்கிற போது அவர்கள் வில்லங்கமான மனிதர்களாக மாறுகிறார்கள். அதை ஹேண்டில் பண்ண முடியாம நாம என்ன பண்றோம்? எல்லா ரோலையும் ஸ்வாப் பண்றோம். இப்பெல்லாம் பாக்குறவனையெல்லாம் அண்ணேங்கிறது, பாக்குறவனை முழுக்க அண்ணேங்கிறது. இப்பெல்லாம் பாருங்க, முன்ன மாதிரிலாம் கிடையாது. பொம்பளை பிள்ளை எல்லாம் சும்மா ஏதாவது அப்படி இப்படி போக வேண்டியதானே. பாக்குறவனே அண்ணே அண்ணே, ஏற்கனவே 90s எல்லாம் நெஞ்சில குத்திட்டு சாவுறான். இதுல பாக்குறவனே அண்ணா, அவன் பட்டாருங்குது. வாங்க வந்த புக்கை வச்சு விட்டு நல்ல போற. மாமியார் அம்மாங்கிறது உலகத்திலேயே 1ஆம் நம்பர் பீலா இந்த மாமியார் அம்மாங்கிறது தான். மாமியார் என்பது ஒரு நுட்பமான உறவு. இங்க சிக்கல் என்னன்னா, உறவுகளை கையாளுதலில் நமக்கு ஏற்கனவே ப்ரீ டிட்டர்மைன்ட் ஐடியாஸ் இருக்கிறதுனால அந்த உறவை கையாள முடியாது நினைக்கிறேன். இட் இஸ் a more complicated relationship அப்படின்னு நமக்கு ஏற்கனவே புரிதல்ல இருக்கு. அந்த புரிதல்ல இருக்கிறப்ப இந்த காம்ப்ளிகேட்டட் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுங்கிறதுக்காகவே ரோலை ஸ்வாப் பண்ணிட்டு போயிடுறோம். கிட்ட போய் அந்த மனுஷால் எப்படி அப்படின்னு பர்சனலா அனலைஸ் பண்றதுலாம் கிடையாது. நாத்தனார் என்றாலே சிக்கலுக்குரியவள்ங்கிற டெம்ப்ளேட்ல இருந்து அப்ரோச் பண்றோம். ஏன் நாத்தனார் எப்படின்னு பார்த்தது கிடையாது, ஏன் மாமியார் எப்படின்னு பார்த்தது கிடையாது, எங்க வீட்டு அண்ணன் எப்படின்னு நான் பார்த்தது கிடையாது. அந்த டெம்ப்ளேட்டை வச்சு எல்லா பேருக்கு டிக்கெட்ரா 8ஆம் நம்பர் ஷூ வாங்கி எல்லா காலையும் மாட்டு, இல்லைன்னா காலை வெட்டு, மாமியார் அம்மானு சோழியை முடிச்சு விட்டு. அது எப்படி மாமியார் அம்மா? அப்படி எனக்கு புரியவே இல்லையே. இந்த அப்பா ஃப்ரெண்ட் ஆகிற பீலா மாதிரி இது இன்னொரு பீலா. மாமியார் அம்மாவாக ஒரு நாளும் ஆக முடியாது. மாமியார் என்பது நுட்பமான ஒரு உறவு. ஒரு வீட்டை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டுடைய முதல் பெண்ணிடம் நம்பிக்கையை பெற்று உன்னை விட அல்லது உன்னை போல இந்த குடும்பத்தை சிறப்பாக என்னால் கையாள முடியும்னு ஒரு பெண் நிரூபிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி சரண்டர் ஆயிர போது, அவ்வளவுதான். அது பெரிய சிக்கலா இருக்கு. 10ஆவதுக்கு போறப்ப எல்லாம் சொல்லிடுவாங்க, எல்லா சீரியல்லையும் வேற செஞ்சிருவாங்க. சொந்தக்காரங்க சொல்லி கொடுக்கறது போக டிவி சீரியல் உட்பட எல்லாத்துலயும் இது வேற வருது. அப்ப என்ன நினைக்கிறோம், நம்ம மாமியார் அப்படித்தாங்கிற முடிவுக்கு போயிடுறோம். உடனே அம்மா வாக்கியம், இவங்க அம்மாம்பாங்க, இவங்க இது பண்ணி சொல்லுவாங்கல்ல, என் மாமியார் கிடையாது, எனக்கு அம்மா மாதிரி. அவங்க அது பொண்ணு மாதிரி கூட என் பொண்ணே அதுதான். ஏன் அந்த பொண்ணுகிட்ட ஒரு நாள் உங்க அம்மா கிட்ட நீங்க பேசுற மாதிரி ஒரு நாள் பேசுங்க, அப்ப தெரியும் மாமியாரா அம்மாவா. சுகர் இருக்கு, மாத்திரை கொடுக்குறீங்க, ரைட்டா? அதையும் தின்னுட்டு அல்வாவை நைட்டு திங்கிறாங்க. நீங்க அன்பா சொன்னீங்க, அம்மா சாப்பிடாதுமா, நான் உங்க பொண்ணு இல்லையா, சொன்னா கேளுங்கம்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 2 நாள் பாக்குறீங்க, 3 நாள் பாக்குறீங்க, மறுநாள் பார்த்து மயக்கம் மட்டும் பொட்டேர்னு விழுந்துருது. தண்ணியை மூஞ்சில தெளிச்சு எழுப்பி வச்சு, அறிவு இருக்கா அவனுக்கு? அவ்வளவு சொல்றல, அல்வா எடுத்துதுங்கிறிய, முட்டாளாமா நீ அப்படின்னு உங்க மாமியார கேளுங்க பாப்போம். யாராவது கேளுங்க, நான் இன்னைக்கு விடைபெறுகிறேன். ஆனா உங்க அம்மா கேட்டுருங்க, ஏமா அறிவு இருக்கா? அவ்வளவுதான் படிச்சு சொன்னாலமா சாப்பிடாத ஸ்வீட்டுன்னு, ஏமா இப்படி பண்ற அப்படின்னு உங்க அம்மா நீங்க கேட்ட முடியும்? உங்க மாமியார கேட்ட முடியுமா? அப்ப மாமியார் போதும் ஆட்டோமேட்டிக்கா வெளியில ஒரு அரை மயக்கத்துல கழுத்து கை வந்து ரைட் தானே? பிகாஸ் நம்ம என்ன பண்றோம், அந்த ரோலை ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறோம். அது ஒரு நுட்பமான உறவு, அற்புதமான உறவு. அத்தை உறவு எவ்வளவு அழகான உறவோ அதே அதுக்கு இணையானதானே மாமியாரு, உங்க அத்தை தானே.
அப்ப இந்த வீட்டுடைய அதிகாரத்தை கைப்பற்றுவது அல்லது அதற்கான ஆளுமையை பெறுவதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. அந்த நுட்பத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதனால அப்பாக்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகுது. அப்பாக்களுக்கு பிள்ளைங்களை வளர்க்கறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. இப்ப இவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்றாங்க, மொட்டை மாடியில் நிற்கல, தோல்ல கையை போட்டு, அப்பா அவன் ஃப்ரெண்டு மாறுறா, அவன் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசினா, அவன் உஷாராயிடுறான். கொய்யால இருந்தாலும் ஏதோ போட்டு வாங்குறான், டோய் கவனமா இருக்கணும். திடீர்னு எப்படி ஒரு ஃப்ரெண்ட் ஆவான்? when you are trying to swap the role, it obviously take to miss work ஆக. ஏன்னா அப்பா என்றது நுட்பமானவர். பயமும் இருக்கணும், பாசமும் இருக்கணும், பக்கத்துல இருக்கணும், தூரத்துல இருக்கணும், அன்பாவும் இருக்கணும், அனுசரிச்சும் போகணும். ஐயோ அப்பா வந்துருவார்னு பயமா இருக்கணும், ஐயா அப்பா வந்துருவார்னு ஆசையாவும் இருக்கணும்.